உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். வாங்க எல்லாரும் கேட்கலாம். நம்ம மின்ட்டு காகத்தோட காட்டுல மழை காலம் வர இருந்தது. எல்லா பறவைங்களும் உணவு சேமிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மின்ட்டு காகமும் கூட்ட சரி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் உணவு தேடி காட்டை சுத்தி வந்தது. காட்டுல கருமேகம் சூழ்ந்து காத்து பலமா வீசிக்கிட்டு இருந்தது. நம்ம மின்ட்டு காகம் உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்ட நோக்கி போயிட்டு இருந்தது. அப்ப நம்ம ஜக்கு நரி உணவு தேடி உணவு கிடைக்காம காட்ட சுத்திக்கிட்டு இருந்தது. நம்ம மின்ட்டு காகம் நரிய பார்த்து ரொம்ப பாவப்பட்டு நரிக்கிட்ட போய், என்ன நண்பா, உணவு கிடைக்கலையா? சரி, கூட்டுல நான் கொஞ்சம் உணவு வச்சிருக்கேன், உனக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்ட்டு காகம் கூட்ட நோக்கி பறந்து போச்சு. அதுக்குள்ள நம்ம ஜக்கு நரி பிளான் போட்டுச்சு, இந்த மின்ட்டு காகத்தை நம்ம எப்படியாவது அடிச்சு சாப்பிடணும், அப்பதான் இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம மின்ட்டு காகமும் உணவை எடுத்துக்கிட்டு ஜக்கு நரிய தேடி வந்தது. உணவை கொடுக்க போகும்பொழுது நம்ம ஜக்கு நரி மின்ட்டு காகத்தை சாப்பிடுறதுக்கு பாஞ்சிக்கிட்டு வந்தது. உடனே காத்து பலமா வீசினதுனால அங்க இருந்த ஒரு மரம் நம்ம ஜக்கு நரி மேல விழுந்து அங்கேயே இறந்து போச்சு. காகம் கூட்டுக்கு திரும்பவும் வந்துரு. குட்டீஸ், நமக்கு நல்லது நினைக்கிறவங்களுக்கு நம்ம கெட்டது நினைச்சா நமக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். சோ நம்ம எப்பவும் நல்ல விஷயங்களையே பண்ணணும், நல்ல விஷயங்களையே செய்யணும். தேங்க்யூ.